வெளியே தான் விடுதலையாக பிரசங்கம் பண்றாங்க. உண்மையான போதகர் தான் உள்ளான விடுதலையை பிரசங்கித்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அநேக பாஸ்டருங்க வெளி தோற்றமான சரீர ரீதியான பிரசங்கங்களை பண்றாங்க. வெளி தோற்றமான பிரசங்கங்களால ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் மாறாது. உள்ளான பிரசங்கம் தான் உள்ளுக்குள்ள மாற்றங்களை, உள்ளான எண்ணங்களுக்குள்ள மாற்றங்கள், உள்ளான எண்ணங்களுக்குள்ள மனம் திரும்புதல கொடுக்கிற பிரசங்கியார்கள் நிமித்தமே தேசம் காப்பாற்றப்படும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அப்பேற்பட்ட கிருபைகளை எனக்கும் உனக்கும் கத்த. ஒருத்தனை பார்க்கும்போது இயேசு ஒருத்தனை எப்படி பார்ப்பாரோ அன்போடு, ஒருத்தனை பார்க்கும்போது இயேசு ஒருத்தனை எப்படி பார்ப்பாரோ மன உருக்கத்தோடு, ஒருத்தனை பார்க்கும்போது இயேசு எப்படி பார்ப்பாரோ ஐயோ கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல பார்க்கிற ஊழியக்கார நிமித்தமே தேசம் சந்திக்கப்படும். தவிர ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கிற எந்த ஊழியக்கார நிமித்தம் தேசம் சந்திக்கப்படாது. நான் இயேசு கண்ணீர் விட்டவர்களை, பாவத்துல வாழ்றவர்களை, பாவத்துக்கு அடிமையா இருந்தவர்களை, பாவம் செஞ்சு செத்துரு நினைச்சவர்களை பார்த்து மனதுருகி அன்பு செஞ்சதால்தான் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் இயேசுவை போல வாழ கிருபை செய்தார்.